ஒரு கிராமத்தில் ராமு, சோமு என்ற 2 அண்ணன் தம்பிகள் வாழ்ந்தார்கள். பெற்றோர் இறந்த பிறகு இருவருக்கும் 10 ஆடுகள் பிரித்து கொடுக்கப்பட்டது. ராமுவுக்கு 10 ஆடுகள், சோமுவுக்கும் 10 ஆடுகள். அண்ணா, நமக்கு சொத்து குறையலாம், ஆனா நம்ம பாசம் குறையக்கூடாது. சோமு நேர்மையாக உழைத்து வாழ்ந்தான். ஆனால் ராமுவின் மனசில் மெதுவாக பேராசை வளர ஆரம்பித்தது. இவனோட ஆடுகளும் எனக்கு கிடைச்சா நான் இந்த ஊர்ல பெரிய பணக்காரனாகிடுவேன். பணம் இருந்தாதான் மனிதனுக்கு மதிப்பு. ஒரு இரவு ராமு தம்பியின் ஆடுகளை திருடிச் சென்றான். திருடிய ஆடுகளை சந்தையில் விற்று ராமு தங்க நாணயங்கள் வாங்கினான். இந்த விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது. அடுத்த நாள் காலை ஆடுகள் இல்லாததை பார்த்த சோமுவின் மனசு உடைந்தது. நேத்து இரவு ராமு அந்த பக்கம் போனதை பார்த்தேன். அவனுக்கு ஆடுகள் போன வேதனை விட அண்ணன் மேல் வந்த சந்தேகம்தான் அதிகமா இருந்தது. எங்க அண்ணன் இதை செய்ய மாட்டாருன்னு நம்புறேன். சோமு ஊர் பஞ்சாயத்துக்கு சென்றான். ஆடுகளை யாரோ திருடிட்டாங்க. எனக்கு உண்மை மட்டும் தெரிஞ்சா போதும். ஊர் மக்கள் எல்லாரும் ஒன்று கூடி நீதியை எதிர்பார்த்தார்கள். ராமு, உண்மைய சொல்லு. ராமு எதுவும் தெரியாத மாதிரி நின்றான். ஆனா அவன் கையிலிருந்த கம்பை மட்டும் இறுக்கமா பிடித்துக் கொண்டிருந்தான். என்னிடம் இந்த கம்பு தவிர எதுவும் இல்ல. ராமுவின் பயத்தை பார்த்த ஊர் பெரியவருக்கு சந்தேகம் வந்தது. அப்படின்னா அந்த கம்பை இங்க கொடு. அவர் அந்த கம்பை வாங்கி உடைத்தார். கம்பு உடைந்த அந்த நிமிஷத்தில் தங்க நாணயங்கள் கீழே சிதறின. அதோடு ராமுவின் பொய்யும் எல்லோருக்கும் தெரிந்து போனது. தம்பியையே ஏமாத்துறவன் இந்த ஊருக்கு அவமானம். ராமு, நீ இந்த ஊரை விட்டு வெளியே போகணும். தவறு வெளியில் வந்த பிறகு ராமு அமைதியா ஊரை விட்டு கிளம்ப நினைத்தான். ஆனா அவன் போகும் பாதையை சோமுவின் குரல் நிறுத்தியது. எங்க போற? சோமு, நான் திருடியது உன் ஆடுகளை மட்டுமில்லடா, நீ என் மேல வைத்திருந்த நம்பிக்கையையும் சேர்த்துதான். தப்பை விட்டுட்டு போகலாம், உறவை விட்டுட்டு போகக்கூடாது. நான் பண்ண தப்புக்கு இந்த தண்டனை தேவைதான். நான் கிளம்புறேன் சோமு. நீ தப்பு பண்ணது உண்மைதான் அண்ணா. ஆனா நீ இல்லாத வீட்டை நான் வீட்டுன்னு நினைக்க முடியாது. நாம 2 பேரும் சேர்ந்து புதுசா ஆரம்பிப்போம். இனிமேல் நம்ம 2 பேரும் சேர்ந்து உழைப்போம். கஷ்டம் வந்தாலும் பரவாயில்லண்ணா, நீ என் கூட இருந்தா நான் எப்பவும் தோற்க மாட்டேன். உன் நம்பிக்கைய திரும்ப வாங்க நான் வாழ்நாள் முழுக்க முயற்சி பண்றேன். அந்த நாள் அவர்கள் பணத்தை அல்ல, ஒருவரை ஒருவர் மீண்டும் பெற்றுக்கொண்டார்கள். பேராசை உறவுகளை உடைக்கும், அன்பும் நம்பிக்கையும் அதை மீண்டும் இணைக்கும்.